வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது இமாக்குலேட் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சிட்னி ஸ்வீனி, ஆல்வேரா மோட்டா, அதாவது நம்ம மணி ஹெய்ஸ்டோட ப்ரொஃபசர், இவங்க எல்லாம் வந்து லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல நடக்கக்கூடிய அமானுஷங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலி இந்த சர்ச் கான்வென்ட் அப்படின்றது இத்தாலியில இருக்கு. அங்க புதுசா வரக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஹீரோயினான சிட்னி ஸ்வீனி. இவங்க ஒரு நன்னா அங்க வராங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்களை உணர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த சரௌண்டிங்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பிரீஸ்டா இருக்கட்டும், பழைய நன்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத இவங்க சென்ஸ் பண்றாங்க. அந்த சர்ச்சோட ஃபாதர் தான் நம்ம அல்வேரா மோட்டா. இவருக்கும் நம்ம சிட்னிக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. ஸோ இதுக்கப்புறம் சிட்னியோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன, அதனால என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் வருது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, அதாவது மேரி மாதா அப்படின்றவங்க வந்து ஒரு கன்னித்தாய், பட் இருந்தாலும் ஜீசஸ்க்கு பர்த் கொடுத்தவங்க அவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லாஜிக்கை மையமா வச்சு இந்த கதையோட தீமை பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ அந்த சர்ச் கான்வென்ட்டை வந்து பயங்கர ஒரு டேஞ்சரஸான பிளேஸா ஸ்டார்டிங் சீன்லயே காட்டிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்கிருந்து ஒரு நன் வந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி வழியா காட்டிடுவாங்க. ஸோ இந்த முயற்சியை வந்து நம்ம சிட்னி எடுக்கிற மாதிரியான காட்சிகள் அப்படின்றதுமே இருக்கும். அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல அந்த ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சுமார் ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பிளட் ரிலேட்டட் காட்சிகள் அப்படின்றதுமே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த கதையோட டியூரேஷன் அப்படின்றது 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ ஒரு பயங்கர குயிக் வாட்சா பாக்குற மாதிரி தான் இருக்கும். லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு விதமான அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற சர்ச் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த லொகேஷன் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா சிட்னி ஸ்வீனி ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருப்பாங்க. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய காட்சி அப்படின்றது மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்வேரா மோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இதுல பண்ணிருப்பாரு. பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு சில ஹாரர் மூமெண்ட்ஸ் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி அந்த கதையை செட் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அந்த சர்ச் கான்வென்ட்ல இருந்து தப்பிக்கிறது அப்படின்றது பயங்கர கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் அது நடக்கும் போது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சர்ச்ல இவங்க பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச் ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். காரணம் இதுல இருக்கக்கூடிய பிளட் ஷெட் சீன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.